பணக்காரன் இருந்தான். அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்தது, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவனுக்கு மனசுல நிம்மதியே இல்ல. அவன் அவனோட குடும்பத்தோட சந்தோஷமா எப்பவும் இருந்ததே கிடையாது. எப்பவும் பணம் பணம் அவன் அலைஞ்சிட்டு இருப்பான். அவனோட பக்கத்து வீட்டுல ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருந்தான். இருந்தாலும் அந்த விவசாயி காலை நேரத்துல மிகவும் சந்தோஷத்தோட வயலுக்கு போவான். திரும்பி வந்த பிறகு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட விளையாடுவான். இரவு நேரத்துல அவனோட குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அமைதியா தூங்குவான். எப்பவும் அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இந்த பணக்காரனுக்கு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது, ஆனாலும் நம்ம கிட்ட சந்தோஷம் இல்ல, அவங்க கிட்ட எதுவுமே இல்ல, ஆனா அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான்ட்டு அவனோட மேனேஜர் கிட்ட கேட்டான். மேனேஜரும், சார் இவர் போதுன்ற மனசோட இருக்கிறாரு, அதனால அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்காரு, அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்பவும் வராதுன்னா. எனக்கு புரியல பணக்காரன். உடனே மேனேஜர், சார் ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு சின்ன சின்னதா 99 கோல்டு காயின் கொடுங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு இது என்னன்றத புரிய வைக்கிறேன். பணக்காரனும் அவனுக்கு சின்ன சின்னதா கோல்டு காயின் 99 கையில கொடுத்தான். மேனேஜர் அதை ஒரு சின்ன மூட்டையில கட்டி கையில வச்சுக்கிட்டான். மறுநாள் விடியல் கால நேரத்துல மேனேஜரும் பணக்காரனும் அந்த விவசாயியோட வீட்டுக்கு முன்னாடி போய் யாருக்கும் தெரியாம அந்த தங்க மூட்டைய அவனோட வாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துட்டாங்க. காலையில வழக்கம் போல எழுந்து வந்த அந்த விவசாயி கதவு திறந்து பாக்குறான். அங்க ஒரு தங்க மூட்டை இருக்குது, பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. ஆச்சரியத்தோட அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறான். அதுல நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் 100 கோல்டு காயின் கொடுத்திருக்கிறேன், இதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு எழுதியிருந்தது. விவசாயி உடனே அந்த மூட்டையை திறந்து தங்க நாணயங்களை எண்ண ஆரம்பிச்சான். அதுல மொத்தம் 99 தான் இருந்தது. அவனுக்கு குழப்பம் ஆயிடுச்சு. லெட்டர்ல 100 தங்க காயின் இருக்குதுன்னு எழுதிருக்கு, இதுல 99 தான் இருக்கு. ஒரு காயின் வேற எங்கன்னா விழுந்துட்டு இருக்குமோன்ட்டு அந்த வீட்டை சுத்தி தேட ஆரம்பிச்சான். விடியற் காலையில தேட ஆரம்பிச்சவன் சூரியன் வந்த பிறகும் தேடிட்டே இருக்கிறான். அவனோட மனைவி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இவன் கோவமா, நீ உள்ள போ, நான் முக்கியமான உன்னை தேடிட்டு இருக்கேன், இங்க வராதன்னா. அவனோட குழந்தைகள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து அப்பா நாங்க போயிட்டு வரோம்னாங்க. விவசாயி அவங்களை கண்டுக்கவே இல்ல. இது எல்லாத்தையும் மேனேஜரும் அவனோட பணக்காரனும் அவங்களோட வீட்டுல இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்காங்க. மேனேஜர், சார் இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்க. காலையில 9 மணி ஆச்சு, அவன் வயலுக்கு போற நேரம். அவனோட மனைவி எங்க வயலுக்கு போலையான்னாங்க. வாய மூடிட்டு சும்மா இரு, நான் முக்கியமான உன்னை தேடிட்டு இருக்கேன், என்ன தொல்லை பண்ணாதன்னா. மனைவி ஆச்சரியத்தோட இவருக்கு என்ன ஆச்சுன்னு உள்ள போயிட்டாங்க. பகல் நேரம் முழுவதும் அந்த ஒரு காயின் அவன் தேடி அவனோட வீடு முழுவதையும் தேடி பார்த்துட்டான். மாலை நேரம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போன பசங்க திரும்பி வந்தாங்க. அப்பா என்னப்பா இன்னும் தேடிட்டு இருக்கீங்கன்னாங்க. விவசாயி ரொம்ப கோவமா, நான் மிக முக்கியமா உன்னை தேடிட்டு இருக்கேன், என்ன தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு கத்தனா. குழந்தைங்க பயந்து போய் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இரவு நேரத்துல ஒரு லாந்தர் லைட்டை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டை சுத்தி தேடிட்டு இருக்கான். இதை பார்த்த பணக்காரன் மேனேஜர் கிட்ட, ஏன்பா இவன் என்னத்தை தேடிட்டு இருக்கான், நான் தான் இவனுக்கு 99 கோல்டு காயின் கொடுத்திருக்கேன், அதை வச்சு அவன் சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே, சார் இதுதான் சார் 99 கிளப். இந்த 99 கிளப்ல சேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கையில எப்பயும் நிம்மதி கிடையாது. இருக்கிற 99 கோல்டு காயினை வச்சு சந்தோஷமா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் விவசாயிக்கு கிடையாது. இப்போ மிச்சம் இருக்கிற ஒரு கோல்டு காயினை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இதை 100 ஆக்கணும்ன்ற எண்ணத்திலே அவனுக்கு நாள் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அவன் சின்ன காயினை தேடிட்டு இருக்கான், நீங்க இதோட பெரிய காயினை தேடிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இல்லாத செல்வம் கிடையாது, இதை வச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், ஆனாலும் நீங்க இன்னும் செல்வம் சேர்க்கணும்ன்ற வெறியில தேடிட்டே இருக்கிறீங்க. இதை கேட்ட பணக்காரன், எனக்கு இப்ப முழுசா புரிஞ்சிடுச்சு, இன்னில இருந்து நான் வாழ்க்கைய அனுபவிக்க ஆரம்பிப்பேன். நம்மளோட விவசாயியோட வாழ்க்கை இவ்வளவு மோசமாயிடுச்சு, நீ நானும் போயிட்டு அவனுக்கு இதை விலக்கி சொல்லிட்டு வருவன்ட்டு 2 பேரும் அவனோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஏன் இந்த காயினை வச்சுன்றதையும் 99 காயின் தான் அங்க வச்சுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. விவசாயிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த தங்க காசுக்காக காலையில இருந்து வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் கடுக்கடுன்னு பேசிட்டேன்னு ரொம்ப வருந்தனா. பணக்காரனும் அந்த மொத்த கோல்டு காயினையும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு திரும்பி வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான்.